ஓகேங்களா. உங்களோட ஆயிலை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லைபேஸ், ஓகேங்களா. பாலை டைஜஸ்ட் பண்ணோம்னா லாக்டேஸ்க்கு வந்து லாக்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம்ஸ் தான் சுரந்தா மொட்டை தான், இந்த என்சைம்ஸ் தான் வந்து அந்த பேங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ண மொட்டை தான் உங்களால வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண முடியும். அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ், அதாவது ஸ்டமக்ல வர சாப்பாடு ஸ்டமக்ல இருந்து வந்து பேங்க்ரியாஸ்க்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த பேங்க்ரியாஸ் இந்த என்சைம்ஸ்லாம் போவோம், சாப்பாடெல்லாம் வந்து அதை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன இன்டெஸ்டைன்ல போகும், குட்டி இன்டெஸ்டைன், குட்டி குடல்ல போகும். அந்த குட்டி குடல்ல போகும்போதும் குட்டி குடலையும் அதே மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும், ஓகேங்களா. இந்த என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும் போதும் நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள போய் கேஸே இல்லாம கரெக்டா டைஜஸ்ட் ஆகி வெளில வந்துடும், ஓகேங்களா. ஆனா இது சுரக்கலைன்னா என்ன ஆகும்? இது சுரக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கும், கேஸ் ஃபார்ம் ஆகும், டென்ஷனாக இருக்கும், பல பிரச்சனைகள் வரும், எல்லாமே நெகட்டிவாக எடுப்பாங்க ஜனங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷனாக பார்ப்பாங்க. ஏன்னா வெறுப்பாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப கடுப்பாக இருப்பாங்க, பிரச்சனையாக இருப்பாங்க, வாழ்க்கையில் உருப்படவே முடியாது, ஒரு மாதிரி வெறுத்து போயிடுவாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்களா? யாராவது எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி? கை தூக்குங்க. அந்த மாதிரி யாராவது சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? ஓகே, ஒருத்தர் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? வேற யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க, ஒரு மாதிரி வெறுப்பாக இருப்பாங்க, எது சொன்னாலும் ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காகவே பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி ஆட்டோமின் டிஸார்டர்ஸ் கூட இருக்கு, ஓகேங்களா. ஆட்டோமின் டிஸார்டர்ஸ் கூட இருக்கு. இந்த மாதிரி நிறையா ஒரு மாதிரி ஸ்கின்ல வந்து சொராசிஸ் வருது, தலைமுடிலாம் சீக்கிரமா கொட்டுறது, ஸ்கின்ல வந்து இந்த எல்லோ பேச்சஸ் இருக்கும், ஓகேங்களா. திடீர்னு கை கால் வலிக்கும், எலும்புலாம் வலிக்கும், ஜாயிண்ட்லாம் வலிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இஷ்யூஸ் இருக்கும் டைஜஷன்ல. யாராவது வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து சொன்னாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, ஃபர்ஸ்ட் கேளுங்க, உங்க சாப்பாடு சலிக்குதா, சீக்கிரமா சலிக்குதா, உங்களுக்கு வயிறு உப்புதா, இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னாவே உங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கிளியர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிளியர் ஆயிடுச்சுனாவே இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தான், பாடியில வந்து மினரல் டெஃபிஷியன்சி. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே, நான் சொன்னேன்ல இந்த சாப்பாடு வந்து என்சைம்ஸ்லாம் வந்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அது பாயிண்ட்? ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ எவ்வளோ பேர் வந்து மல்டி வைட்டமின்ஸ், இந்த டாக்டர் பி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு கேப்சூல் கொடுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ அது பி காம்ப்ளெக்ஸ், ஆனால் அந்த பி காம்ப்ளெக்ஸ் சரியாக வேலையே செய்யாது. ஏன் வேலை செய்யாது? ஏன்னா அதுக்கு ஜோடி வந்து மினரல்ஸ் வேணும், ஓகேங்களா. மினரல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த வைட்டமின்ஸ் வேலை செய்யும், இல்லைன்னா வேலையே செய்யாது, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்க அவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டே வரும். கேன்சர்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய நோய் கூட வரும். அவங்க அதை அப்படியே விட்டாங்கன்னா, ஒரு 8 வருஷம் விட்டுட்டாங்கன்னா அப்படியே பெரிய பெரிய நோயாக மாறிடும். ஓகே, இப்போ பாயிண்ட் நான் வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் சிஎம்டி கொடுங்க, மல்டி வைட்டமின் இமீடியட்டாக கொடுத்துருங்க. அப்புறம் அவங்க ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்கன்னா வைட்டமின் டி கொடுங்க. வைட்டமின் டி அவங்க ஸ்ப்ரே எடுத்துட்டு சிஎம்டி வந்து தண்ணியில் கலந்து குடிச்சாங்கன்னா இமீடியட்டாகவே வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் சீக்கிரமாக சலிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடும். யாராவது சொன்னாலும் உடனே சரியாயிடும்னா உடனே சரியாக மாட்டேங்க, ஒரு 4 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகும். ஆனால் அந்த 4 வாரம் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் ஒரு சிஎம்டி ஆல் ஓவர் லைஃப் அவங்க எடுத்துகிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டுக்கு வந்து சேர்ற தண்ணியில் வந்து அந்த மினரல்ஸே கிடையாது. நம்ம பாடிக்கு வந்து 120 மினரல்ஸ் தேவை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிஎம்டியில் வந்து 90 மினரல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நம்ம வீட்டுக்கு வர தண்ணியில் 5லேருந்து 10 மினரல் தான் இருக்கும் அதிகபட்சம், 5லேருந்து 10 மினரல். அந்த மினரல் ரொம்ப அதிகமாகச்சுன்னா கூட பிரச்சனை தான், கிட்னி ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு நம்ம வீட்டில் வர தண்ணினால தான் பல நோய்கள் இருக்கு, சரிங்களா. ஸோ நல்லா ஒரு ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்கன்னா அந்த சிஎம்டி போட்டு குடிக்க சொல்லுங்கள், இமீடியட்டாக அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு கம்மியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மல்டி வைட்டமின் கொடுக்க அடுத்த நாள், அதாவது 2வது நாள்லேருந்து மல்டி வைட்டமின் கொடுக்க சொல்லுங்கள். இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க சிஎம்டி தண்ணி குடிச்சாங்களா, நாளைக்கும் சிஎம்டி தண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் மல்டி வைட்டமின் குடிச்சாங்கன்னா இமீடியட்டாக அவங்க டைஜஷன் வந்து 4th டேலேருந்து அவங்க டைஜஷன் வந்து நல்லா ஆகிடும், ஓகேங்களா. விட்டமின் டி கொடுத்தீங்கன்னா அந்த சிஎம்டி நல்லாவே பாடியை எடுத்துக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 3 ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா. ஒன்று வந்து ஓகே, ஸோ இது சிஎம்டி கான்சென்ட்ரேட்டட் மினரல் ட்ராப்ஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரி பேர் வந்து ஊட்டா, ஓகேங்களா. ஊட்டா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊட்டா ஸ்டேட்டோட ஊட்டா லேக். அந்த ஊட்டாவோட லேக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு இருக்குது. ஏன் உப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது.
அங்கேருந்து வந்து தயாரித்து அந்த பவுடர்ஸ் தான் இங்கே இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த ப்ராடக்டை பண்ணி எல்லாருக்கும் விஸ்டேஜ் மூலயமா நம்ம எல்லாருக்கும் வந்து சேருது. ரொம்ப நன்றி விஸ்டேஜ்க்கு. நிறைய பேஷண்ட்ஸ் நான் இதை கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கொடுத்தக்கப்புறம் தான் வந்து நிறையா மாற்றங்கள் பார்த்தோம் நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் மேக்ஸிமம். ஸோ இதில் வந்து எல்லாம் ஒரு 90 மினரல்ஸ் இருக்குது, 90 மினரல்ஸ் இருக்குது. நம்ம பாடிக்கு 120 தேவை, மீதி இருக்கிற 30 வந்து சாப்பாடுலேருந்தே வந்துடும். ஆனால் இந்த 90 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சீலினியம் அந்த மாதிரி நிறைய பொட்டாசியம், ரொம்ப ரேர், கோல்டு சில்வர் கூட இருக்குது கொஞ்சம் லெவலில். ஸோ இது வந்து வைட்டமின் டி. வைட்டமின் டி வந்து வைட்டமின் டி எடுத்தால் சிஎம்டி நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஆனால் இது வந்து பெர்மனெண்ட்டாக தேவையில்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வைட்டமின் டி கொடுக்கலாம், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிஎம்டி கொடுக்கலாம். சிஎம்டி நல்லாவே அப்சர்வ் ஆகிடும் வைட்டமின் டி கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து வைட்டமின் B12. இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, ஒரு சைக்கலாஜிக்கலாகவே அவங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். எது சொன்னாலும் பொய்யா இருக்கும், இல்லை ஏதாவது அடுத்தவங்க மேலே சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வைட்டமின் B12 ரொம்ப ரொம்ப தேவை. அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹாப்பினஸே இருக்காது பேசிக்காகவே. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இது விட்டமின் B12ஓட ஒரு ஸ்ப்ரே. இது நீங்கள் அவங்க கொடுத்தா அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் அந்த மல்டி வைட்டமின் ஸ்ப்ரே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் சிஎம்டியோட இது சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய டைஜஷன் இஷ்யூஸ்லேருந்து வெளில வருவாங்க. பல நோயிலேருந்து அவங்க வெளில வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆனால் இது சிஎம்டி இல்லாமல் இது சரியாக வேலை செய்யாது. சிஎம்டி வந்து விட்டமின் டி இல்லாமல் சரியாக வேலை செய்யாது. ஸோ இது வந்து இன்டர் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் வந்து உங்களுக்கு தெரிய வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து டைஜஷனே நடக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு சிஎம்டி கொடுத்தக்கப்புறம் கூட சில பேருக்கு வந்து சரியாக டைஜஷன் நடக்காது. அப்போ அந்த L-arginine அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமினோ ஆசிட் இது பேசிக்காகவே. இந்த ஒரு அமினோ ஆசிட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான அமினோ ஆசிட். நம்ம சாப்பாடு வந்து சரியாக சலிச்சு சாப்பாடு ப்ரோட்டீன்லேருந்து நம்ம சாப்பாடுலேருந்து L-arginine வந்து பாடினால பண்ண முடியலன்னா பாடியை ரிப்பேர் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பாடிக்கு இருக்காது. ஸோ இந்த L-arginine கொடுத்தோம்னா இமீடியட்டாக அந்த பாடியோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா ஆகிடும். இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் வரும். அவங்களுக்கு வந்து ஓகே உடம்பு நல்லா இருக்குது, உடம்பு வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கும் வரும். ஏன்னா அதுதான் ஆக்சுவலாக நடந்துட்டு உள்ள. இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது. இது வந்து நேச்சுரலாக ஃபுட்டுலேருந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபர்மெண்டேஷன். அதாவது நம்ம இட்லி தோசைலாம் ஊற வச்சு எப்படி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஃபர்மெண்டேஷன் வச்சு இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ இது வந்து எடுக்க அவங்களோட ரிப்பேரிங்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும், ரொம்ப நல்லா நடக்கும். இது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட்டு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காது, ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியிருக்குங்களா இல்லையா? ஓகே, யாராவது கேன்சர் பேஷண்ட்ஸ் எதுனா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நம்ம மூலியமாக கனெக்ட் பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உங்கள் மூலியமாகவே இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்போம். இது தவிர வேறு சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது, அதெல்லாம் கூட கொடுப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.